கையை விடு என்று கூறினாள். அசைவில்லை அவனிடம். என்னங்கடி, 2 பொண்ணுங்க சேர்ந்து என் வாழ்க்கைய விளையாடுவீங்க. நான் கைய கட்டி வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? என் கூட வாழ விருப்பம் இல்லாதவ எதுக்குடி நான் கட்டுன தாலிய வாங்கிக்கிட்ட? அத இந்த நிமிஷமே கழட்டி வீசிட்டு போடி. அத விட்டுட்டு இந்த மாதிரி டிராமா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா என்று கடிந்த பற்களுக்கு இடையே வார்த்தைகளை துப்பினான். தாலிய கழட்டவா நான் போராடுனேன்? போடா. இந்த அஞ்சலி மனசும் உடம்பும் ஒருத்தனுக்கு தான். அது உனக்கு தான். அதுக்காக நான் ஊரறிய உன்னை கல்யாணம் பண்ணேன். நாளைக்கு நீ எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் நான் தான் உனக்கு முதல் பொண்டாட்டி பாரு. அதுக்காக தான் என்று மெச்சலுடன் கூறினாள். அவளின் கூற்றில் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. ஆனால் அவள் அடுத்து பேசிய வார்த்தைகள் அவனின் ஒளிர்வை இழக்கச் செய்தன. காவியாஞ்சலியோட காதல் தீவிர காதல். அந்த காதல் கல்யாணம் ஒரு நிர்பந்தத்துல நடந்ததா சொன்னா? ஏன்னா என் காதல் உண்மையானது, ஆழமானது. அது என் காதலுக்கு கிடைக்கிற அவமான சின்னம். நீ அந்த காதலுக்காக என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா தந்திருப்பேன். ஆனால் உன்னை விட்டு போக சொல்லி என் காதலை அவமானப்படுத்தின பாரு. அப்பவே நான் செத்துட்டேன். இந்த தாலி என்று கூறி அதை கையில் எடுத்து அவன் முன்பு ஆட்டி காண்பித்து, அஞ்சலிங்கிற உடலுக்கு மனசுக்கு இல்ல, மனசுக்கு இல்ல என்று கண்கள் கலங்க அழுகையில் உதடு துடிக்க கூறினாள். மறு நிமிடமே கண்களை துடைத்து நிமிர்ந்து நின்று அவன் கண்களை பார்த்து, இனி என்னை எதிர்பார்க்காதீங்க மிஸ்டர் மகிழ்வேந்தன். நான் வரமாட்டேன். நான் போறேன் புருஷா. சாரி என் மாஜி புருஷா. வரட்டா? குட்பை என்று ஒற்றை கையால் நெற்றியில் சல்யூட் அடித்து கூறிவிட்டு சென்றாள். அவளின் அந்த காதல் தீவிரத்தை கண்டவனால் எதுவும் செய்ய இயலாத நிலை. செதுக்கி வைத்து கற்சிலை போல் அசையாது நின்றான். அங்கிருந்த அனைவருமே அஞ்சலியின் தடுக்க வேண்டியவனின் மூளையும் மறுத்து செயலிலும் பேச்சிலும் பிரம்மை பிடித்து போயிருந்தன. அனைத்தும் கனவோ என்பதைப் போல் சிந்தனை மறந்திருந்தான். அஞ்சலி மண்டப வாயிலை கடக்கும் முன்புதான் தன் தமையனை கண்டாள். அதுவரை கம்பீரமாக பேசியவள் தன் தமையனை கண்டதும் அழுகையில் பொங்கிவிட்டாள். ஆனால் அவனின் முன் தன் தங்கை அழுவதை பொறுக்காது அவளை அணைத்து அழைத்துச் சென்றான் தமையனாய். அவளுக்கு ஆறுதல் கூறுவது ஒன்றுதானே சிறந்தது. அதில் மகிழ்வேந்தனின் தன்மானம் பெரிதும் அடி வாங்கியது. அவனின் ஆண் என்ற கர்வம் சிலிர்த்து கொண்டது. போடி, இனி நீயே வந்தாலும் எனக்கு வேண்டாம்டி என்று கர்வமாய் சூளுரைத்து கொண்டான். ஆனால் அவனின் மனம் காதல் கொண்ட மனதல்லவா? மின்னல் போல் மின்னி மறைந்தது அவள் விட்டு சென்ற காதலின் வழி. அஞ்சலி குணவர்மன் இருவரும் நேரே சென்றது அவன் தங்கியிருந்த போஜன் விடுதிக்குதான். அஞ்சலி அறைக்கு சென்றவள் பஞ்சமெத்தையில் கவிழ்ந்து படுத்தவாறு கதறி அழுதாள். அங்கு தூக்கி எரிந்து வந்திருந்தது அவளின் உயிரான உயிரல்லவா? அவனை இனி கண்ணால் காண்பது எப்போதோ? அவளின் அலையை குணவர்மனின் கண்களையும் கலங்க வைத்தது. உயிரோடு துடிக்கவிட்டு மனதால் கொன்றவனை அவன் சும்மாவிட மனம் இல்லதான். ஆனால் தங்கையின் செயல்களே அவனை பழிவாங்க முடியாமல் தடுத்தது. ஒரு ஆணிற்கு கௌரவம் எவ்வளவு முக்கியம் என்பது அவன் அறிவான் அல்லவா? அதையே தங்கை சீண்டிவிட்டாள். இனி அவனை பழிவாங்குவது என்பது செத்த பாம்பை அடிப்பது போல் அல்லவா? அதனாலே அவன் துச்சமாக நினைத்து தங்கையை அழைத்து கொண்டு வந்துவிட்டான். அஞ்சலி ஓயாது அழுதாள். அவளின் அழுகை விடிய விடிய நீண்டது. அஞ்சலி தனி அறையில் இருந்ததால் அழுவதை தடுக்க ஆள் இல்லாது போனது வசதியாய் இருந்தது. அவளின் அழுகை முற்றிலும் அடங்காது கேவல்களாக தொடங்கும் முன் அவளிற்கு ஜன்னி கண்டது. அந்த ஆள் இல்லாத தனிமை, அவளின் தேற்றுவாரற்ற அழுகை என அனைத்தும் அவளை இழக்கச் செய்து வேறு உலகத்திற்கு செல்ல பார்க்கையில் கதவு திறக்கப்பட்டது. அவளை இரு கரங்கள் மின்னல் வேகத்தில் தூக்கிச் சென்று இருந்தது மருத்துவமனை நோக்கி. இரவு மணி 2. குணவர்மனின் அலைபேசி கிணுகிணுத்து அழைத்தது. அவனும் தங்கையின் நினைத்து வருந்தி அப்பொழுதுதான் கண்ணாசந்தான். அவனும் தன் தங்கையின் செயலை தடுக்கவே வெகு விரைவாக வந்தான்தான். ஆனால் விதி அவனை பல வழிகளில் தடுத்தது. அவனின் கார் பழுதானது. அவன் புறப்பட்டு வர இருந்த விமானம் தாமதமாகியது. கோவை வந்தடைந்த பின்பும் எதிர்பாராத தாமதம் என பல வழிகளில் விதி சதி செய்திருந்தது. அவன் மட்டும் கொஞ்ச நேரமே மண்டபம் வந்தடைந்திருந்தால்
தங்கையின் அந்த அதிரடி செயலை தடுத்திருக்கலாம் என்று பல்வேறு யோசனைகளில் உழன்று அப்பொழுதுதான் கண் அயர்ந்தான். அவனின் செல்பேசி அழைப்பில் விழித்தவன் அதில் பெயர் தெரியாத எண்ணைக் கண்டு யோசனையுடன் உயிர்ப்பித்து வைத்திருந்தான். எதிர் திசையில் கூறியதைக் கேட்டு அவனின் முகம் வெளுத்தது. உடனே அவன் மருத்துவமனைக்கு புறப்பட்டான் தான். இங்கு நாம் இருக்கையிலே யார் தன் தங்கையை மருத்துவமனையில் சேர்த்தது என்று யோசித்துக் கொண்டே பயணித்தான். மருத்துவமனை வந்ததும் வரவேற்பில் விசாரித்து விட்டு ஐசியு எனப்படும் அவசர சிகிச்சை பிரிவிற்குச் சென்றான். அங்கு தன் தங்கையை உயிரற்ற ஜடம் போல் கண்களை மூடி படுத்திருந்தவளை பார்க்க பார்க்க அவன் கண்கள் சிவந்து அதற்கு காரணமானவன் மேல் கொலை வெறிக்கு தூண்டியது. காவியாக்கு ஒண்ணுமில்ல, சரியாகிருவா, கவலைப்பட தேவையில்லை என்ற குரலில் திரும்பியவன் அங்கு யாரின் மேல் கொலைவெறியுடன் இருந்தானோ அவனே நின்று இருந்தான். மகிழ்வேந்தன். அவனை அந்த நேரத்தில் அங்கு எதிர்பார்க்காததால் சற்று நேரம் இடைவெளி விட்டவன் மறுநொடி அவனின் சட்டையை கொத்தாக பற்றியிருந்தான். டேய், நீ எங்கடா இங்க வந்த? என் தங்கைய உயிரோட கொன்ன பாவிடா நீ என்று அவன். நீயும் இருக்கணுமா? செத்துப்போடா. உயிரோடு கழுத்தை இறுக்கிய சமயம் உயிரை விட தயாரா தாண்டா வந்திருக்கேன். ஆனால் உன் கையால இல்ல, என் பொண்டாட்டி கையால, என் காவிய கையால என்று கூறுகையில் அவன் கண்களில் இருந்து இரு கண்ணீர் துளிகள் சிதறியது. குணா திடுக்கிட்டான். அவனின் அந்த கண்ணீரில் அவனே சற்று ஆடிப்போனான். ஆனால் அவனின் தங்கை நிலை கருத்தில் கோர அவனை கேட்டான். அதான் என் தங்கையை சாகடிச்சிட்டியே, இன்னும் அவகிட்ட எங்கடா இருக்கு உயிர்? அவ நடப்பணமா இல்ல ஆகப் போறா. இனி உனக்கு என்ன கவலை? நீதான் ராஜாவாச்சே. போடா போ. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி உன் இல்லறத்தை இனிமையா தொடங்கு. நீ நாசமா போக என் வாழ்த்துக்கள் என்று ஆரம்பத்தில் நக்கலாக கூறியவன் இறுதியில் வன்மத்துடன் முடித்தான். அவனின் அந்த பேச்சு அவனை கடுப்பாக்கியது. அவனே அவனின் மனையாளை சமாதானப்படுத்தி வாழ ஆரம்பிக்க எண்ணி வந்திருந்ததால் இவனோ யாரோ ஒருத்தியை திருமணம் செய் என்று சொன்னதும் அல்லாமல் அவளுடன் குடும்பம் வேறு நடத்த வெகுண்டான் மகிழ்வேந்தன். நான் யார் கூட வாழணும்னு நான் தாண்டா முடிவு பண்ணணும். இப்போ அந்த உரிமைய உன் உடன்பிறப்பு, அதான் என் பொண்டாட்டி இருக்காளே, அவகிட்ட தான் இருக்கு என்று இருமாப்புடன் கூறினான். பொண்டாட்டி? எந்த உரிமையிலடா சொல்ற? அதனாலயா ம் தாலி கட்டினியே? என்னமோ நீ அவளை போராடி கல்யாணம் பண்ண மாதிரி சொல்ற. என் தங்கச்சி போராடினா இந்நேரம் நீ உன் அத்தை மக கூட முதல் ராத்திரியில கொண்டாடி இருப்ப. வந்துட்டான் பெருசா பொண்டாட்டின்னு உரும்ப கொண்டாடிட்டு என்று சூடாக கூறினான் குணவர்மன். அவனின் அந்த பேச்சில் மகிழ்வேந்தனின் முகம் கருத்தது. அவமானம் அவளை பிடுங்கியது. ஆனாலும் நிமிர்வாகவே கூறினான். அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைடா. அதுல மூணாவது ஆள் நீ சொல்ல தேவையில்லை. அவளை எதுக்காக நான் விலக சொன்னேன்னு நினைச்சா, இன்னொருத்திய கல்யாணம் பண்ணவா இல்ல அவ உயிரோட இருக்கணும்னு. அவளை நான் பிரிஞ்சதுல கூட காதல் தாண்டா இருக்கு. அத உன்கிட்ட விளக்கணும்னு அவசியம் இல்ல. இனிமே எதுனாலும் என் பொண்டாட்டிக்கு தான் முதல் உரிமை என்று கர்வமாக கூறினான். பரவாயில்லடா மச்சான், கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்ற பாரு, அங்க நிக்கிறடா நீ. என் தங்கச்சிய பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கலடா. அவளுக்கு பிடிச்சத அவ விட்டு தர மாட்டா. அதே சமயம் அவளுக்கு சொந்தமில்லாத எதையும் சொந்தம் கொண்டாடவும் மாட்டா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே, நீ என் தங்கச்சிக்கு என்ன கேட்டகரியில நீ இருக்கன்னு. இப்பொழுது சட்டை பிடிப்பது அவன் முறையாயிற்று. என்னடா, என் நிலைமைய தெரியாம நக்கல் பண்றியா? காவியா தான் என் பொண்டாட்டி. நான் அவ கூட வாழ்ந்து காட்டுவேன்டா. வாழ்ந்து காட்டுவேன். ம் வாழ்த்துக்கள் மச்சான். என் தங்கை கிட்ட நீ அவமானப்பட போறது உறுதிடா. மேலும் இருவரும் என்ன பேச விளைந்தார்களோ. அவர்களின் பேச்சு தடைப்பட்டது. அவசர பிரிவில் இருந்து வெளிவந்த மருத்துவரின் குரலில், இங்க காவியா என்ற பேஷண்டோட ரிலேட்டிவ் யாரு என்ற மருத்துவரின் வினாவில் அதற்கு குணவர்மனை பின்தள்ளி மகிழ்வேந்தனை முன் சென்றான். நான் தான் டாக்டர், காவியா கணவன். அவங்க என் மிஸ்ஸஸ் தான். ஆல்ரைட். அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க. அவங்கள இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஷீ இஸ் இன்
டீப் ஸ்ட்ரெஸ் அவங்க ஆழ்ந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ, இனிமே அவங்க பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு இப்போதைக்கு அமைதியும், மெடிடேஷனும் வேணும். தட்ஸ் ஆல் என்று மருத்துவர் அவளின் பரிசோதனை முடிவை கூறிவிட்டு சென்று விட்டார். அதில் மகிழ்வேந்தன் குற்ற உணர்வில் மனம் பிசைய மனம் வலித்தது. ஆனால் அவளின் வலியைப் பார்த்தால் இவனின் வலி மிக எளிதானது தானே. அதனால் அவள் என்ன செய்தாலும் பொறுத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுடன் சென்றான். அவனை தடுத்தான் குணவர்மன். அதை அசால்ட்டாய் அலட்சியப்படுத்திவிட்டு விறுவிறு என அவளின் படுக்கை அருகே சென்றிருந்தான். குணவர்மனை அங்கிருந்த செவிலி பெண் தடுத்தாள். சார் ப்ளீஸ், பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா தான் சார் பார்க்க முடியும். அவர் வந்ததுக்கப்புறம் நீங்க போங்க என்று கூறினாள் செவிலியை. மருத்துவமனையில் ரசபாசம் வேண்டாம் என கருதி குணவர்மன் அவன் வெளியே காத்திருக்கலானான். மகிழ்வேந்தன் அஞ்சலியின் அருகில் சென்றிருந்தான். அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு தன் மேலேயே வெறுப்பு வந்தது. புள்ளிமானாய் துள்ளி திரிந்தவளை காதல் என்ற பெயரில் சிதைத்து விட்டோமே என்று மனதிற்குள் மருகி துடித்தான். அஞ்சலி தன்னை மன்னிப்பாளா என்றும் கவலை கொண்டான். அஞ்சலியின் அருகில் ஒரு இருக்கையை இழுத்து அவள் முகத்தின் அருகே அமர்ந்தவன் அவளின் வலது கையை தன் கைக்குள் வைத்து கொண்டான். இன்னொரு கையில் சைலன் ஏறிக்கொண்டு இருந்தது. அஞ்சலி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு குழந்தையைப் போல் உறங்கிக் கொண்டு இருந்தாள். அவளை பார்த்தவன் நெஞ்சிலே உதிரம் வடிய கண்களில் கண்ணீர் அருவியாய் விழ ஆரம்பித்தது. அவள் உறங்கும் கண்களை நோக்கி, என்ன மன்னிச்சிரு காவ்யா. நீ சொன்ன மாதிரி நான் முட்டாள் தாண்டி. ஊருக்கே நல்லவனா இருக்கிற என்னால என்னை நம்பி வந்த உனக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தாம போயிட்டேன்டி. நீ சொன்ன மாதிரி நான் உன் விஷயத்துல ஆராய்ந்து பார்த்துருக்கலாம். நான் என் அம்மா அத்தைன்னு உறவுக்கு கொடுத்த மதிப்பை என் வருங்காலம் என்னுள் பாதி உனக்கு கொடுக்காம போன என் முட்டாள்தனத்துக்கு நீ என்ன கொன்னாலும் தகும் காவ்யா என்று தன் மனதில் உள்ளவற்றை அவன் அவள் முன் சிதற விடுகையிலேயே காவ்யனின் இமைகள் அசைய ஆரம்பித்தன. அதில் மகிழ்வேந்தன் நிம்மதியானான். அஞ்சலி மெதுவே தன் விழிகள் மலர்த்தினாள். எதிரில் கண்ணீருடன் கலக்கத்துடன் மகிழ்வேந்தன் அமர்ந்திருந்ததை பார்த்தாள். அவளை பார்த்ததும் உணர்ச்சிகள் தொலைந்த முகத்துடன் கண்களை திரும்பவும் மூடினாள். அதில் வேதனை அடைந்தவன் அவளை கா என்று அழைக்கப் போகையில் அஞ்சலி அண்ணா என்று ஈனசுரத்தில் அழைத்தாள். அவளின் புறக்கணிப்பில் மகிழ்வேந்தன் செத்துதான் போனான். ஆனாலும் அவன் காதல் உள்ளம் அவளை நம்பியது. காவ்யா ப்ளீஸ் டி, எனக்கு என்ன தண்டனை வேண்டுனாலும் கொடு, ஆனால் என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ் என்று கெஞ்சினான். அஞ்சலி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அருகில் யாராவது உள்ளார்களா என்று பார்த்தாள். இரவு பணியில் ஈடுபட்டிருந்த செவிலியை கண்டாள். சிஸ்டர் என்று அவளை அழைத்தவள் செவிலியை அருகில் வந்ததும், என் அண்ணா வெளியே இருக்காங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா என்று ஈனஸ்வரத்திலேயே கேட்டாள். செவிலியோ மகிழ்வேந்தனை கேள்வியுடன் பார்த்தாள். அந்த பார்வையில் அவன் என்ன மாதிரி உணர்ந்தான் என்பதே அறியவில்லை. அவன் அமைதியாய் இருந்தான். செவிலி பெண் குணவர்மனை அழைக்கச் சென்றாள். காவ்யா ப்ளீஸ்மா, என்னை கொல்லாதடி. நீ இல்லனா நான் செத்துருவேடி, புரிஞ்சுக்கோடி என்று அவள் கைகளை அழுத்தமாய் பிடித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான். காவ்யா அஞ்சலியோ ஜடம் போல் படுத்திருந்தாள். குணவர்மன் நுழைந்ததும் அஞ்சலி அவனிடம், அண்ணா நான் ரெஸ்ட் எடுக்கணும், என் கூட இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கோங்க அண்ணா என்று பரிதாபமாக கூறினாள். அவளின் அந்த வார்த்தையில் மகிழ்வேந்தன் மனம் மரித்து போனான். அவளை அடிப்பட்ட பார்வை பார்த்தவன் உயிரை அவளிடமே விட்டு கூடாக சென்றான். மகிழ்வேந்தன் என்று போற்றப்படும் 6 அடி ஆண்மகன், ஊரே போற்றும் தலைவன். இந்த காதல் செய்யும் மாயம்தான் என்ன? எப்படிப்பட்ட மனிதனின் மன உணர்வையும் மாற்றிவிடுகின்றன, வல்லமை உடையன. மகிழ்வேந்தன் தன் அவளை நினைத்து கொண்டே நடந்தான். மதுமதியின் வரவையும் அதன் பிறகு அவள் சொன்னதையும் நினைத்து கொண்டே. திருமண மண்டபத்தில் இருந்து அவன் நேரே தோட்ட வீட்டிற்கு தான் சென்றான். யாரையும் அவனால் எதிர்கொள்ள முடியாமல்.
எங்கே அஞ்சலியின் மேல் இருக்கும் கோபத்தை வேறு ஒருவர் மீது தாக்கி விடுவோமோ என்று அஞ்சலியின் செயல் அவனை தகிக்க வைக்க, என்னவாடி முட்டாளுன்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தாண்டி முட்டாளாக போற என்று தனக்குள்ளே அவன் பேசிக்கொண்டு இருந்த வேளையில் மதுமதி வந்தாள் அவனை காண. அவள் இதுவரை பார்த்து கூட பேசியதில்லை. ஏன் முன் சென்று நின்றதில்லை. ஆனால் இப்பொழுது கண்களில் கனல் பார்க்க நின்றிருந்தாள். அவளைக் கண்டு அவன் திகைக்கவில்லை. நிதானமாக பார்த்து வைத்தான். அதில் மதுமதிக்கு கோபம் தலை தூக்கியது. கண் இருந்தும் குருடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறேன் என்று குரலில் நக்கல் வழியே கூறினாள். என்ன நக்கலா? நாங்க உங்களை பார்த்து ஏன் நக்கல் பண்ணணும்? கையில கிடைச்ச சொக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்ட முட்டாள் மாமா தானே நீ? அவளின் பேச்சில் மகிழ்வேந்தன் வெகுண்டு கை தூக்கிய நேரம் விஜய் வந்து தடுத்திருந்தான். மகிழ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் உன் அளவுக்கு பெரிய ஆள் இல்லாதவன் தான். வசதி குறைவானவன் தான். உனக்கு புத்தி சொல்ற தகுதி கம்மி தான். ஆனால் இது உன் வாழ்க்கை. அதனால நான் சொல்லியே தான் ஆகணும். முதல்ல நீ எங்களை மன்னிச்சிரு. நாங்க பண்ணினது தப்பு தான். ஆனால் ஒரு பொண்ணோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் இந்த முடிவை எடுத்தோம் என்று விஜய் முடிக்கவும், மதுமதி, நீங்க நம்புறீங்களே, உன் அம்மாவையும் என் அம்மாவையும் அவங்க செய்த சதிதான் இது தெரியுமா என்று கூறியவள் அவர்கள் திட்டத்தை ஒன்று விடாமல் கூறினாள். அதை கேட்டு மகிழ்வேந்தன் நிலை குலைந்தான். பிடிமானமற்று அப்படியே நாற்காலியில் சரிந்திருந்தான். இதுக்கே மகாராஜா சரிஞ்சிட்டா எப்படி? இன்னும் இருக்கு. இந்த திட்டத்தை அஞ்சலி பண்ணுனதா தானே இப்போ கோவப்படுறீங்க? ஆனால் அவள் எதுக்காக அப்படி செய்தா தெரியுமா என்று அவர்களுக்குள் அன்று நடந்த உரையாடலை கூற ஆரம்பித்திருந்தாள். அஞ்சலி மதுவிடம் கூறியது இதைதான். ஏன் மதுக்கா, நீ மகிழ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா? மதுமதி திகைத்தாள் அவளின் இந்த கேள்வியில். என்ன அஞ்சலி இப்படி கேட்குற? அவரு நீ காதலிச்சவர் அஞ்சலி. நான் எப்படி அவரை? கண்டிப்பா முடியாது அஞ்சலி. உனக்கு விஜய் மாமாவை பிடிக்கும் தானே என்று பூடகமாக கேட்டாள். எதுக்கு அஞ்சலி கேட்குற? அவர் என் மாமா மகன் அஞ்சலி. பிடிக்காம எப்படி போகும்? என்ன மாதிரி உனக்கு பிடிக்கும் என்று சிந்தனையுடன் கேட்டாள் அஞ்சலி. உன் மகிழ் மாமா விட அவர் ரொம்ப நல்லவர். என்னை பொறுத்தவரை விஜய் மாமா தான் எனக்கு பெஸ்ட் என்று மிதப்பாக கூறினாள் மது. அப்போ நீ விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ என்று நிதானமாக மதுவின் கண்களை பார்த்து கொண்டே கூறினாள் அஞ்சலி. அஞ்சலி, மது ஒரு நிமிடம் புரியாமல் திகைத்தாள். நீ என்ன சொல்ற அஞ்சலி? நீ கல்யாண மேடையில மகிழ் மாமா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவரை தடுத்து நிறுத்திட்டு விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று தீவிரமாக கூறினாள் அஞ்சலி. இதில் இன்னும் திடுக்கிட்டாள் மது. அவளிற்கு இந்த அதிரடி முடிவு எல்லாம் புதிதல்லவா? அதனால், அஞ்சலி, நீ அவரை தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் கல்யாண மேடையில ஏன் பண்ணணும்? நீயும் அவரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்க. இங்க இருந்தா வாழ விட மாட்டாங்க என்று அஞ்சலியின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஆலோசனை கூறினாள் மதுமதி. என்ன ஓடிப்போக சொல்றியா மது? அதுவும் என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போன ஒருத்தர் கூட? கண்களில் கனல் பறக்க கோபத்துடன் கேட்டாள் அஞ்சலி. இப்போதானே அஞ்சலி அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன் என்று குழம்பியவாறே வினாவினாள் மது. அவர் கையால என் கழுத்துல தாலி ஏறணும்னு சொன்னேன். அவர் கூட வாழ போறேன்னு சொல்லலியே. இதில் மதுவின் கலக்கம் அதிகரித்தது. நீ என்ன சொல்ற அஞ்சலி? மனதில் தோன்றிய நடுக்கத்துடன் கேட்டாள் மது. தப்போ சரியோ, நான் மகிழ் மாமாவை அவருக்காகவே நேசிச்சேன். அவர்தான் என் உயிருன்னு நினைச்சேன். அதனால் என்ன முட்டாளுன்னு நினைச்சிட்டார் போல. ஆனால் இந்த அஞ்சலியோட காதல் தீவிரத்தை பத்தி தெரியல. என்னால மனசுல ஒருத்தனுக்கும் உடம்ப ஒருத்தனுக்கும் கொடுக்க முடியாது மது. ரெண்டும் ஒருத்தனுக்கு தான். அது மிஸ்டர் மகிழ்வேந்தனுக்கே. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அவர் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறணும். அப்போதான் என் காதலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்.
என் காதல் கானல் நீரா போகக்கூடாது. போக விடமாட்டா அஞ்சலி என்று திடமாகவும் தீவிரமாகவும் கூறினாள். அஞ்சலி! அவளின் பேச்சில் மது கண்களில் கலங்க ஈனஸ்வரத்தில் கூப்பிட்டாள். அவளின் இந்த தீவிரம் அறியாதது. எனக்காக நீ விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அக்கா, எனக்காக செய்வியா? அதில் நிமிர்ந்தவள், உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்காம எனக்காகவும் யோசிக்கிற பாரு அஞ்சலி. கண்டிப்பா இதுக்காக நான் செய்யறேன் அஞ்சலி. ஹே, பாருடா, ரொம்ப தியாக உள்ளந்தான். நிஜமா சொல்லு, உனக்கு விஜய் மாமா மேல லவ் இல்லைன்னு? அஞ்சலி நமட்டு சிரிப்புடன் கேட்டாள். மது வெட்கப்பட்டாள். லவ்வான்னு தெரியல, ஆனால் அவருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் என்று தயக்கத்துடனும் வெட்கத்துடனும் கூறினாள் மது. இதுக்கு பேர் என்னவாம்? திரும்பவும் வெட்கப்பட்டாள் மது. ரொம்ப வெட்கப்படாத மது என்று அஞ்சலி வாரினாள். அதற்கு பிறகு இருவரும் உரையாடினர். அப்பொழுதுதான் மதுமிதா சந்தேகத்தை கேட்டாள். விஜய் சம்மதம் முக்கியம் அல்லவா? அதற்கு விஜய் வெகு சுலபமா தன் சம்மதத்தை கூறி அவளையும் தேற்றிவிட்டான். அதன் பிறகுதான் மது அந்த சபதத்தை ஏற்றாள். தன் தோழி மற்றும் உடன்பிறவா தங்கைக்காகவும் மதுமதி தயக்கமில்லாமல் அன்று நடந்ததை கூறி முடித்திருந்தாள். அவள் சொன்னதை கேட்டு திக்பிரமை பிடித்து நின்று விட்டான் மகிழ்வேந்தன். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான் தன் முட்டாள்தனத்தை, அஞ்சலியின் காதல் தீவிரத்தையும். அப்பொழுதுதான் உணர்ந்தான் மகிழ்வேந்தன். அவனுக்கு உலகமே சம்பித்தது போல் இருந்தது. அவனை இவ்வுலகுக்கு அழைத்து வந்தது மதுமதியின் குரல்.